ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். நேற்று ரீபப்ளிக் டே முன்னிட்டு எங்கள் ஏரியாவில் நடந்த கோலம் போட்டிருந்தீங்க வீடியோ தான் இது. நேற்றே போஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன், முடியலை. அதனால் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஸ்டேட்டஸ் வைக்கணும், அதுக்கேற்ற மாதிரி பண்ணா சூப்பராக இருப்பேன். உங்கள் கொஸ்டினாக பண்ணி நான் முடிவு போடுறேன். ஓகே, அப்படியே அதுக்காக தான் எடுத்துக்கிட்டு உங்களோட கிளீனா வச்சுக்கோங்க. உங்களோட பாக்ஸ் எல்லாம் எடுத்துருங்க, எல்லாத்தையும் எடுங்க. உங்க நம்பரை எடுங்க. உங்க நம்பர் வந்து ரொம்ப சிம்பிளா கிளியரா இருக்கும். உங்க நம்பரை ஃபில் பண்ணுங்க. நம்பரை வந்து ஓகே. கோலம் பார்ட்டிசிபென்ட்ஸ் தவிர யாரும் ஃபீல்டுக்குள்ள நிக்காதீங்க, எல்லாம் ஓரமா போயிடுங்க. போன் எடுத்துக்கியா? அன்பானவர்களே, நீங்க நிறைய பேர் போட்டுக்கிட்டு உங்க ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறீங்க. அதனால 9:30க்கு சரியாக கோலத்தில் எடுத்து கையெடுத்துடணும். அதுக்கு மேல நீங்க கரெக்டா 9:30 அதற்கு மேல நீங்க கை வச்சாலும் உங்களுக்கு மார்க் மைனஸ் ஆகிட்டே இருக்கும். 9:30 ஜட்ஜஸ் ரெடியா இருக்கிறாங்க. ஏன்னா நீங்க முடிஞ்சாதான் நம்ம கொடியேற்றணும். காலை டிஃபன் உங்களுக்கு ஆயத்தமா இருக்கிறது. 9:30 டைம் அப் அப்படி சொல்லும் போது முடிச்சிருங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்குது உங்களுக்கு. அந்தந்த கோலத்துல யாரெல்லாம் பேர் கொடுத்தீங்களோ அந்த 2 பேர் மாத்திரம் நிக்கணும். அந்த 2 பேர் மாத்திரம் ஜோடியா நில்லுங்க. மற்றவர்கள் உதவியாய் சைட்ல நில்லுங்க. யார் யாரெல்லாம் பேர் கொடுத்தீங்களோ அந்த 2 பேர் நிற்கணும். அவர்கள் தான் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். உங்க கதை அப்பாவை கொஞ்சம் ஓரம் வைத்தீங்கன்னா என்ன 1 நிமிஷம் இருக்குது. என்ன 1 நிமிஷம் இருக்குது. நம்ம நிர்வாகிகள் கவனிங்க. நம்ம நிர்வாகிகள் ஒவ்வொன்றா ஆப்போசிட்ல கடைசியில் ஒரு ஆளும் இடையில ஒரு ஆளும் அதுக்கு இடையில ஒரு ஆளும் நில்லுங்க. நான் டைம் ஆஃப் சொன்ன பிறகு யாரு கோலத்துல கை வைக்க கூடாது. இன்னும் 50 வினாடிகள் உள்ளது. நிர்வாகிகள் கவனிங்க. டைம் ஆஃப் சொன்ன உடனே யாரெல்லாம் கை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு -3 வரும். அதனால சொல்றேன். இன்னும் 40 செகண்ட் இருக்கிறது. வினாடிகள் 35 வினாடிகள் இருக்கிறது. வினாடிகள் இருக்கிறது. இருபத்தைந்து வினாடிகள் உள்ளது.
இது 20 வினாடிகள் உள்ளது. இன்னும் 5 வினாடிகள் உள்ளது. 4 3 2 1 டைம் அப். நம்பர் போடலாமா? நிறுத்திடுங்க. நம்பர் போடணுமா? மாசம் போடணும். 25 போட்டுருக்குதுல. 25 மாஸ் போடணுமா? நம்முடைய மருந்து எங்க இருக்கு? உங்களுக்கு மார்க் விடுவாங்க. பிரேக் இருக்கா? லைட்டா தான இருக்கும் பாத்துக்கோங்க. படிப்பு புரியுது. அப்பாவை அழைக்கிறோம். 24 இந்த பொண்ணு கையில கோலமா இருக்கு. இல்ல கை தொடச்சிருங்க. முதல் நம்பர் மார்க் 1 என்று போட்ட போட்டியாளர் அங்க நில்லுங்க. 2 பேரு நம்ம ஜட்ஜஸ் வராங்க. போட்டவங்க முன்னாடி நில்லுங்க. ஜட்ஜி அதை பார்க்குறோம். சரி ஓகேண்ணா. ஐயாண்ணா இங்க யாருமே இல்லையே. நானே சொல்லி எனக்கு ஆர்டர் இது மேல வீடா கிட்டு மேல வீடா. ஆனா உங்க கோலங்கள் எல்லாம் பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. உங்க உள்ளம் போல் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. சிறப்பான கோலங்களை நீங்கள் பதிவிட்டு இருக்கிறீர்கள். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு இருக்கிற இவ்வளவு கலைத்திறன்களை நீங்கள் வெளியே காண்பித்ததல். பொதுநல சங்க சார்பாக முதலாவது கலந்து கொண்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய கலைத்திறன்களை நம்ம நுணுக்கமாக கவனித்து, அது மாத்திரமல்ல பாடிநல்லூர் லயன்ஸ் கிளப் செக்ரட்டரி அவர்கள் மதிப்பிடுகிறார்கள். இருக்கிற ஆசிரியர் அவர்கள் சிறப்பு விருந்தினராய் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் மாஸ் பொதுநல சங்க சார்பாக அன்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றனர். நான் நினைக்கிறேன் எல்லாருக்குமே முதல் பரிசு கொடுக்கணும் போலதான் இருக்குது. அந்த அளவுக்கு சிறப்பாக பதிவிட்டு இருக்கிறீர்கள். ஆனா பதிவிட்ட அத்தனைக்கும் மதிப்பீடு வழங்க எங்களுக்கு விருப்பம்தான். ஆனால் கொடுக்கின்ற அந்த நிபந்தனையின் அடிப்படையில் உங்களுக்கு மதிப்பீடுகள் வழங்கப்படும்.
இன்னும் நம்முடைய மாஸ் பொதுநல சங்கத்தின் அன்பர்கள், நண்பர்கள், உறவினர்கள் ஆங்காங்கே வீடுகளில் அமர்ந்து கொண்டு இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க. நீங்களும் வந்து அருமையான சகோதரிகள் போட்ட கோலத்தை பார்த்து மகிழ்ந்து அவர்களை நீங்கள் பாராட்டலாம். அதோடு சேர்ந்து நம்முடைய தேசிய கொடியை ஏற்றும் போது நீங்களும் அதில் கலந்து கொண்டு நம்முடைய தேசத்திற்கு உரிய மரியாதை நம்ம செலுத்தலாம். வாருங்கள், நாம் ஒன்றிணைந்து செயல்படுவோம். தலைப்பாதி மொத்தம்